சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, எல்ஜேகே உள்ளிட்ட கட்சிகளை அடக்கிய என்டிஏ கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் எழில். விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், இதேபோல் பாஜக, அதிமுக, எல்ஜேகே உள்ளிட்ட கட்சிகள் 14 தொகுதிகளில் போட்டியிடுவதென முடிவு செய்யப்பட்ட நிலையில், சற்று முன்பதாக புதுச்சேரி மாநில முதலமைச்சரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதுச்சேரி தலைவருமான ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மத்திய பாஜக பொறுப்பாளரான மான்சுக் மாண்டியாவை தனியார் விடுதியில் சந்தித்து பேசினார். அப்பொழுது எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுவது என்பது குறித்து இறுதி செய்யப்பட்டது. இதில் பாஜகவிற்கு 10 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 2 தொகுதிகளும், இதேபோல் புதுச்சேரியில் சமீபமாக புதிய கட்சியை தொடங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய லட்சிய ஜனநாயக கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிடுவதென இறுதி செய்யப்பட்டுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி ஆகிய 2 தொகுதிகளில் லட்சிய ஜனநாயக கட்சி போட்டியிடுகிறது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து இறுதி செய்யப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பல்வேறு வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். இன்று கூட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மதியம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வரும் திங்கட்கிழமை அன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களும் திங்கட்கிழமை கடைசி நாள் என்பதால் அன்றைய தினம் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளனர் என்ற ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. நன்றி எழில், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுகிறதா என்ற ஒரு கேள்வி நேற்று வரை நீடித்து வந்த நிலையில், தொடர்ந்து புதுச்சேரிக்கான தேர்தல் பொறுப்பாளர், பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் மான்சுக் மாண்டவியா முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசியிருந்தார். இந்நிலையில் அனைத்தும் சுமூகமாக முடிக்கப்பட்டு தற்பொழுது கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட உள்ளன என்பது குறித்தான விவரங்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன. அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும், பாஜக 10 தொகுதிகளிலும், அதிமுக 2 தொகுதிகளிலும், எல்ஜேகே கட்சி 2 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதில் குறிப்பாக முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு உள்ளிட்ட தொகுதிகள் எல்ஜேகே கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிற தொகுதிகள் தொடர்பான விவரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவர தொடங்கியிருக்கின்றன. புதுச்சேரியின் என்டிஏ கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதியாகியிருக்கிறது. தேர்தல் ஏப்ரல் 9 நடைபெற உள்ள நிலையில் அங்கு புதுச்சேரி தேர்தல் களமும் பரபரத்து கிடக்கிறது. அந்த வகையில் என்டிஏ கூட்டணி விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களில் போட்டியிட உள்ளது. பிரதான கூட்டணி கட்சியான பாஜக 10 இடங்களில் போட்டியிட இருக்கிறது. அவற்றோடு அதிமுக மற்றும் எல்ஜேகே 2 கட்சிகளும் தலா 2 இடங்களில் புதுச்சேரியில் போட்டியிட உள்ளன. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் ரங்கசாமி இதில் குறிப்பாக 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.